ஆழி என்பது பல பொருள் குறித்த ஒரு சொல். பெரிய, சிறந்த, கடல் போன்ற பல சொற்களுக்கு உருத்தான சொல். அந்த வகையில் உலகத்திலே மிகப்பெரிய தேராகிய இந்த ஆழித்தேர் கடந்த 6 ஆண்டுகளாக ஓடப்படாமல் இருந்தது. அந்த தேர் மீண்டும் 2 கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட்டு இன்றைய தினம் அந்த தேர் மிகச் சிறப்பான முறையிலே 4 வீதிகளிலும் வலம் வர இருக்கின்றது. இதற்கு முன் 1926ஆம் ஆண்டு அந்த தேரானது கீழ வீதியிலிருந்து புறப்பட்டு சென்று அந்த பிள்ளையார் விநாயகர் கோயிலிலே வரும்போது தீப்பெட்டி எரிந்தது. அந்த தீப்பெட்டி எரிந்த சமயத்தில் அந்த தேரை உருவாக்கிய முத்து கொத்தனார் என்பவர் அந்த தியாகேச பெருமான் தீயிலே வந்து கருகிடாமல் இருப்பதற்காக தன் கையால் தள்ளி விளிம்பிற்கு கொண்டு சென்றார். பின்பு தன்னுடைய காலால் உதைத்து கீழே தள்ளினார். அதை பக்த கோடிகள் எல்லோரும் அந்த சிலையை எடுத்து மேற்கு கோபுர வாசல் வழியாக அந்த ஆலயத்திற்கு எடுத்துச் சென்றார்கள். எப்பொழுதும் மேற்கு கோபுர வாசல் வழியாக அந்த இறைவனை எடுத்துச் செல்வது வழக்கமில்லை. அந்த ஒரே ஒரு மட்டும் அந்த தியாகேச பெருமானை அந்த மேற்கு கோபுர வாசல் வழியாக எடுத்துச் சென்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் திருவாரூர் நகரமே, திருவாரூர் மாவட்டமே மட்டுமின்றி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டங்களில் இருந்தும் இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களில் இருந்தும் பல பேர் நேற்றைய தினமே இங்கே வந்திருந்து விழா கோலம் கொண்டு இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா என்ற கூக்குரல் வானமெங்கும் நிரம்பி வழிகின்றது. எல்லோருடைய முகத்திலும் புன்னகை நிரம்பி வருகின்றது. எல்லோரும் இந்த தியாகேச பெருமானை அந்த எட்டி நின்று பார்க்கும்போது திருவாரூர் என்றால் தேர், தேர் என்றால் திருவாரூர். அப்பேற்பட்ட திருவாரூருடைய தேரின் அழகினை பலவிதமான விக்கிரகங்கள் எல்லாம் கூடு மிக கவின்மிகு கலைகளுடன் கூடிய அந்த தேரானது 350 டன் எடையுடையது. உலகத்திலே இதற்கு முன் இருந்த திருவாரூர் உள்ள தேர் மிக பெரியானது. அந்த தேருக்கு 10 சக்கரங்கள் இருந்தன. அதற்கு பின் BHEL நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டு இப்பொழுது 4 இரும்பு சக்கரங்களுடன் அந்த தேர் வலம் வருகின்றது. பல ஆண்டுகள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் இந்த தேரினுடைய திருமுறையிலே இந்த தேர் பற்றி பாடப்பட்டுள்ளது. அப்பர், சம்பந்தர், சுந்தரர் போன்ற சமயக்குறவர்கள் அத்துணை பேரும் ஒன்றாக இருந்து இந்த தேரினை பற்றி மிகச்சிறப்பான முறையிலே வர்ணனை செய்துள்ளார்கள். 3 பேரும் வாழ்ந்த இடம் திருவாரூர். திருவாரூருக்கு என்று மிக பல சிறப்புகள் இருக்கின்றன. திருவாரூர் எம்பெருமான், இந்த உலகத்தை ஆளும் சிவபெருமான் காலால் நடந்த இடம் திருவாரூர். திரு ஆரூர் என்றால், திரு என்றால் அழகு, சிறப்பு, உண்மை, இப்படிப்பட்ட பல பொருள். அந்த ஆரூர் என்றால் அத்திமாலை சூடிய அந்த அரசன் அந்த திருவாரூரை ஆண்டதனால் அதற்கு ஆரூர், R+ஊர் ஆரூர் என்று பெயர் ஏற்பட்டது. அந்த வகையில் திருவாரூர் பல சிறப்புகளை உடையது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் சங்கீத மும்மூர்த்திகளுக்கு தலைமையப்பீடமாக இருப்பது திருவாரூர். தியாக பிரம்மம், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள் 3 பேரும் அவதரித்த ஒரு புண்ணிய தலம். அந்த வகையில் புகழ்பெற்ற இந்த திருவாரூருக்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும்போது மிக அற்புதமான முறையிலே சண்டி மேளம் இயக்கப்படுகின்றது. இந்த தேரினை எட்டியிருந்து பார்க்கும்போது அந்த திரைச்சீலைகளை எல்லாம் குலுங்கி வரும்போது அந்த அழகை காண கண் கோடி வேண்டும். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. செய்திகளை முந்தித்தரும் தந்தி தொலைக்காட்சி இன்று நந்தியம் பெருமானின் மீது ஆடி வரும், அசைந்து வரும் அற்புதமான ஸ்ரீ தியாகேச பெருமான் எழுந்தருள் அருள்வாளி தருளக்கூடிய திருத்தேர் விழாவை நேரலையாக வழங்குகிறது தந்தி தொலைக்காட்சி. அன்பர்களே, அடியேன் மன்னார்குடி CTN நாராயணன் உங்களோடு இந்த அற்புதமான பக்தி பெருவிழாவிலே தந்தி தொலைக்காட்சியோடு இணைந்து இந்த பக்தி மனம் பரப்புவதிலே அகமகுகிறோம். இதோ எம்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய தீபாராதனை, அந்த தீப ஒளியிலே சூரிய பிரகாசத்தை போன்ற ஒரு காட்சியையும் நாம் காணக்கூடிய ஒரு பரம பாக்கியத்தை தந்தி தொலைக்காட்சி நேரலையாக வழங்குகிறது. இதோ மக்கள் அனைவரும் திரண்டு நிற்க, குதிரை நம்பிரான் அழகாக காட்சி தர, இந்த குதிரைகளின் அனைவரிசையும் அந்த அற்புதமான குதிரைகளுக்கு மேலாக எழுந்தருளி இருக்கும் தியாகேச பெருமானின் அற்புதமான பேரருளும் இந்த பக்த வெள்ளத்திலே சங்கமிக்கும் காட்சி நம் உள்ளத்தை உருக்குகிறது. அன்பர்களே, லட்சக்கணக்கான மக்கள் ஆரூரானை, தியாகேசனை, அம்பலத்தாடுவானை, அந்த எம்பெருமானை பூஜிக்கக்கூடிய காட்சியை காணும் பொழுது ஈசானம், தத்புருஷம், வாமதேவம்
அகோரம், சத்யோஜாதம் என்ற 5 முகங்களுக்குரிய ஈசன் இங்கே ஆனந்தமாய் காட்சி தருகிறான். ஏன்? இந்த ஆழி தேரோட்டத்தின் மகத்துவம் என்பது பன்னெடுங்காலம் தொட்டு சிறப்பாக பேசப்படுகிறது. மன்னார்குடி மதிலழகு, திருவாரூர் தேரழகு என்று சொல்வதைக்கேற்ப இந்த அற்புதமான ஆரூர் தேரை நினைத்து உருகி இங்கே பக்தர் குழாம் வெற்றி கூறுமின் வெண் சங்கேந்துமின் என்று சங்கநாதம் முழங்க, சிவநாமம் ஒலிக்க, அங்கே காட்சியை காணக்கூடிய மனம் சிவ பக்தியிலே திளைத்து விடுகிறது. இந்த காட்சியை காணும் பொழுது பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தம்மை என்று அறிய ஒண்ணா எம்மானை, ஏழி வந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்படனத்து அணி ஆரூரானை, மறுக்கலும் ஆமே என்ற பாடல் வரிகளே நம் எண்ணத்திலே நிழலாடுகின்றன. அதோ பாருங்கள், லட்சக்கணக்கான சிவபக்தர்கள் இங்கே சங்கமிக்கும் அருட்காட்சி. இதுவல்லவோ ஈசனின் அருளாட்சி. திருவாரூர் சிவபெருமான் அருளும் அற்புத தலம். பிறக்க முக்தி தரும் தலம் திருவாரூர், இறக்க முக்தி தரும் தலம் காசி, நினைக்க முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை. இவை அனைத்திற்கு மேலாக இதோ நமது தந்தி தொலைக்காட்சி 4 வகையான பரிமாணங்களிலே அந்த காட்சியை வெளிப்படுத்தும் மாட்சியை என்னவென்று சொல்வது? 4 வேதங்களின் மெய்ப்பொருள் நாயகனை 4 புறங்களிலும் இங்கே நாம் காணக்கூடிய பரம பாக்கியம். அங்கே எக்காலம் முழங்க, தேரினுடைய அணுவரிசை கிரமங்களை பார்க்க, வெற்றி கூடக்கூடிய அற்புதமான அந்த கொடியின் தோற்றம் நந்தியம் பெருமானின் காட்சி என்று நம் மனமே அந்த யாகேச பெருமானின் திருவடிகளிலே தஞ்சம் அடைகிறது. அன்புக்குரிய நேயர்களே, இந்த சிறப்பான ஆழி தேரோட்டத்தின் மகத்துவத்தை சொல்ல சொல்ல நா இனிக்கிறது, கண்கள் பணிக்கின்றன, உள்ளம் உருகுகிறது. காணக்கூடிய அத்துணை நெஞ்சங்களும் உள்ளமெங்கும் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்க சிவச்சிந்தனையிலே நிறைந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதற்கு மேலான ஒரு சாட்சி வேற என்ன சொல்ல முடியும்? அதோ அங்கே திரண்டிருக்கும் பக்தர் கூட்டம், மேலே ஆகாயத்திலே 30 முக்கோடி தேவர்களும் இங்குதான் எழுந்தருளி இருக்கிறார்களோ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹா என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களும் அஷ்டதிக்கு பாலகர்களும் இங்கே கூடி நின்று ஈசனை தொழுகிறார்களோ. முப்புறம் எரித்த விரிசடை கடவுளான ஈசன் இங்கே திருஆரூரிலே நடத்திய திருவிளையாடல்கள் எத்தனை எத்தனை! அந்த நாடகங்களை, திருவிளையாடல்களின் மகிமைகளை எல்லாம் நாள் முழுக்க சொல்லலாமே என்று கூறுமா போலே தீபாராதனையின் காட்சி இங்கே நமக்கு காண்பிக்கப்படுகிறது. தீபஜோதியாய், பரம்ஜோதியாய், சர்வானந்தமயமாய், பரமாகாசமாய் இருக்கக்கூடிய கைலையம்பதிநாதன் இங்கே தியாகேசனாக இருக்கும் காரணம் என்ன? முசுகுந்த சக்கரவர்த்தியின் கதைதான் ஞாபகத்திற்கு வருகிறது. முசுகுந்த சக்கரவர்த்தி முற்பிறவிலே குரங்காய் இருந்தவர். ஒரு சமயத்திலே அந்த குரங்கு வில்வ இலைகளை சிவலிங்கத்தின் மீது சமர்ப்பிக்க, அதனால் இன்புற்ற தயாபரன் சக்கரவர்த்தியாக கூடிய பாக்கியத்தை தந்தான் என்பார்கள். அவருடைய அற்புதமான அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியின் சிறப்புகளை நாம் தேவேந்திரனுடைய வாயிலாக உணர்ந்து கொள்கிறோம் அன்பர்களே. அது மட்டுமல்ல, முசுகுந்த சக்கரவர்த்தியின் சிவபக்தியை மெச்சிய தேவேந்திரன் மிக உருக்கமாக சொல்லும் பொழுது, உமக்கு வேண்டிய பொருளை பெற்றுக் கொள்க என்று கேட்க, முசுகுந்த சக்கரவர்த்தி சொன்னார், நீ ஆராதிக்கக்கூடிய தியாகேச பெருமான் விக்கிரகத்தை எனக்கு வழங்க வேண்டும் என்றார். தேவேந்திரன் எப்படிப்பட்டவன் நினைத்தான், மாயம் புரிந்தான். 7 விதமான அற்புதமான தியாகேச மூர்த்தங்களை எல்லாம் அங்கே எழுந்தருளச் செய்தான். என்ன ஆனது? திணறினார், திண்டாடினார் முசுகுந்த சக்கரவர்த்தி. உடனே சிவபுரானை நினைத்தார். காதலாகி கசிந்து கண்ணீர் சிந்தினார். சிவப்பரம்பொருள் இறங்கி, அப்பனே, நான் நீலோத்பல மலர் சூடியிருக்கும் தியாகேச விக்கிரகமே, யாம் உண்மையாக உரையும் விக்கிரகம் என்ற உண்மையை ஓங்கி உணர்த்தினார். அந்த அற்புதமான செய்தியை அறிந்து கொண்ட முசுகுந்த சக்கரவர்த்தி தேவேந்திர ராஜனிடத்திலே சென்று நீலோத்பல மலரை சூடியிருக்கும் தியாகேச பெருமானின் விக்கிரகத்தை பெற்று வந்தார். அதுதான் சப்த விடங்க தலங்களில் முதன்மையானதாக இருக்கிறது அன்பர்களே. அதை மெய்த்துக்குமா போலே மெய்யன்பர்களின் கூட்டம் மெய்யும் உருகி கண்ணும் உருகி இங்கே காணக்கூடிய பக்தி காட்சியை தந்தி தொலைக்காட்சி இங்கே பக்தி விருந்தாக படைக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நாம் இந்த தியாகேச பெருமானின் மகத்துவத்தை
திருவாரூரின் பேரெழிலை, பிரதாபங்களை நாம் ஐயா புலவர் திரு சுகுமாரனார் அவர்களின் வாயிலாக அறியவிருக்கிறோம். உலகத்திலே சைவ சமயத்திற்கு தலைமை பீடமாக விளங்குவது திருவாரூர். ரிக், யஜுர், சாமம், அதர்வண வேதம் என்று சொல்லப்படுகின்ற 4 வேதங்களோடு பெரிய புராணம் 5வது வேதமாக வைத்து எண்ணப்படுகின்றது. அந்த அளவில் திருவாரூர் பெரிய கோயிலில் உள்ள தேவாசிரிய மண்டபத்தில் தான் சுந்தரர் திருத்தொண்ட தொகை என்னும் நூலை ஏற்றினார். அந்த நூலை அடிப்படையாக வைத்து திருத்தொண்டர் திருவந்தாதி, நம்பியாண்டார் நம்பி, திருநாரையூர் பொல்லா பிள்ளையாருடைய அருள் பெற்ற திருத்தொண்டர் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் திருத்தொண்டர் திருவந்தாதி என்னும் நூலை ஏற்றினார். இந்த திருத்தொண்ட தொகையும் திருத்தொண்டர் திருவந்தாதி என்னும் நூலை வைத்து சேக்கிழார், தொண்டை நாட்டிலே பிறந்த சேக்கிழார் சுவாமிகள் அந்த பெரிய புராணம் என்ற நூலினை மிகச் சிறப்பாக விளக்கினார். 63 நாயன்மார்களுக்கும் பலவித சோதனைகளை எல்லாம் கொடுத்து அந்த சோதனைகளை சாதனைகளாக கொண்டு வெற்றி பெற்றார்கள் நாயன்மார்கள். அந்த அளவில் திருவாரூரில் மட்டும் களச்சிங்கர், கலிக்காமர், நம்பியாண்டார் நம்பிகள், நமினந்தியடிகள் போன்ற பக்தர்கள் எல்லாம் மிகச் சிறப்பான முறையிலே அவர்களுக்கு இறைவனுக்கு தொண்டு செய்து எப்பொழுதும் ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொன்னார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் திருவாரூர் அந்த பிரகாரத்திலே இறைவனுக்கு பூக்கட்டி கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த செருத்துணை நாயனார் என்பவர் இறைவனை வணங்கிக் கொண்டு வருகின்றார். அப்பொழுது களச்சிங்கர் என்பவருடைய அரசன், பல்லவ அரசன், அந்த பல்லவ அரசனுடைய மனைவியானவள் ஒரு பூவை எடுத்து முகர்ந்து பார்க்கின்றார். உடனே கோபமுற்ற அந்த செருத்துணை நாயனார் தன்னுடைய வாளை எடுத்து மூக்கை எறிந்து விடுகின்றார். இதை கண்டு காவலர்கள் அந்த அரசனிடம் சென்று கூறுகின்றார்கள், ஐயா, உங்களுடைய மனைவியினுடைய மூக்கை ஒரு பூவை முகந்ததற்காக அறிந்து விட்டார்கள் என்று கூறுகின்றார்கள். உடனே அப்படியா என்று அந்த இடத்திற்கு வருகின்றார் அரசர். நீங்கள் செய்தது மிகவும் தவறு. அவளுடைய மூக்கை நீங்கள் அறிந்திருக்க கூடாது, அவளையே நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். நானே அதை செய்கிறேன் என்று வாளை எடுத்து கொல்லப் போகின்றார். அப்பேற்பட்ட திருவிளையாடல்கள் எல்லாம் நிகழ்ந்த இடம் திருவாரூர். அதற்கு அடுத்தாபோல் நமினந்தி அடிகள், மிக அருமையான அந்த நமினந்தி அடிகள் தினமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏமப்பேரூர் என்னும் ஊரிலிருந்து நடந்து வந்து ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து வந்து திருவாரூர் தியாகேச பெருமானுக்கு விளக்கரிக்கின்ற ஒரு தொண்டினை செய்து வந்தார். அப்படி செய்து வரும்போது ஒரு நாள் அந்த விளக்கரிக்க எண்ணெய் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு வீட்டிலும் சென்று கேட்கின்றார்கள். அந்த வீடுகள் எல்லாம் சமணர்கள் வீடுகளாக இருக்கின்றன. உடனே அவர்கள் தரமாட்டேன் என்று கூறுகின்றார்கள். அதற்கு ஒரு நக்கலாக நையாண்டியாகவும் கூறுகின்றார்கள், நீ என்ன அது விளக்கு எண்ணெய் இல்லாவிட்டால் என்ன, தண்ணீரிலேயே விளக்கேறியே என்று கூறுகின்றார்கள். இவர் அதையே அந்த தியாகேச பெருமானுடைய முறையிட்டு எல்லாம் வல்ல நீதான் இதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று தண்ணீரை ஊற்றி விளக்கரித்த ஒரே தலம் திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமி சன்னதி, அந்த திருவாரூர் கோயில். அடுத்ததாக தண்டியடிகள் என்பவர், அவரோடு 2 கண்ணும் அவர் தெரியாதவர், எப்பொழுதும் இறை சிந்தையாக இருக்கக்கூடியவர். நமச்சிவாயா என்ற மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருந்து எப்பொழுதும் யாராவது அவருக்கு உணவளித்தால் அந்த உணவை உண்டு மட்டும் அந்த இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்று வந்தார். அந்த வகையிலே 2 கண்ணும் தெரியாதவர் என்ன செய்தார், அந்த கமலாலய குளத்தில் உள்ள மிக அந்த சேர்களை எல்லாம் எடுத்து ஒரு கயிறை அந்த கரைக்கும் அந்த நடுவில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி கோயிலுக்கும் கயிறை கட்டி ஒத்த கையால் கயிறை பிடித்துக் கொண்டு ஒத்த கையிலே அந்த சகதியெல்லாம் அள்ளி கரையிலே கொண்டு சேர்த்தார். அப்பேற்பட்ட திருவிளையாடல்கள் எல்லாம் நிகழ்ந்த இடம் திருவாரூர். அந்த வகையிலே மனுநீதி சோழன் என்பது உலகத்திலே உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண் என்று சொல்லுகின்றபடி அந்த மனுநீதி சோழன் என்ற அரசன் ஆண்டு வருகின்றான். அவனுக்கு பிள்ளை பேர் இல்லை. அந்த தியாகேச பெருமானை பலவாறு வேண்டி துதித்து, தியாகேசா எனக்கு எவ்வாறாகிலும் ஒரு பிள்ளை வேண்டும் என்று வேண்டுகின்றார். அந்த அளவிலே அவனுக்கு ஒரு மகவு பிள்ளை பிறக்கின்றது. அந்த பிள்ளை ஓடி ஆடி பல பருவங்களை எல்லாம் கடந்து 14 வயது ஆகின்றது. அந்த 14 வயது முடிந்த அந்த வீதி விளங்கன் என்ற அவனுடைய மகன், அப்பா நான் ஆலயத்திற்கு சென்று வருகிறேன் என்று கூறுகின்றான். போய் வா. அப்படி போகும்போது நான் தேரை எடுத்து செல்கின்றேன் என்று கூறுகின்றான். அப்பா அது தவறு, நீயோ சிறுவயது, நீ துணைக்கு ஆட்களை அழைத்துக் கொண்டு நீ தேரை ஓட்டிச் செல்ல வேண்டாம் என்று கூறுகின்றான். இருந்தும் தன்னுடைய ஆவல் மிகுதியினால் தன் தகப்பனாருக்கு தெரியாமல் அந்த தேரை ஓட்டி வரும்போது பசுவினிடம் பால் கொடுத்துக் கொண்டிருந்த ஒரு கன்றானது துள்ளி குதித்து பின் சக்கரத்திலே அடிபடுகின்றது. உடனே அந்த கன்றானது இறந்து விடுகின்றது. அந்த பசுவானது மிகுந்த கண்ணீருடன் இதுவரை அந்த அரண்மனையிலே கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளது ஆராய்ச்சி மணி. அந்த ஆராய்ச்சி மணி அந்த சங்கிலியெல்லாம் எடுக்கவே முடியல. ஏன்னா இதுவரைக்கும் அந்த மணி கட்டியதிலிருந்து யாருமே எடுக்கல.
அது இழுக்காம இருந்தனால தூசி படிஞ்சு அழுக்கு படிஞ்சு ஒரே இழுக்க முடியாம ரொம்ப கடினமா இருந்துச்சு. இருந்தாலும் தன் பல்லினால் அந்த சங்கிலியை பிடித்து இழுத்து அடித்தது. உடனே அரண்மனையிலே அந்தபுரத்தில் இருந்த அந்த அரசன், யார் இது, இதுவரை கேட்காத அந்த மணிச்சத்தம் என்று கேட்டிருக்கின்றது, போய் பார்த்து வா என்று காவலரை அனுப்புகின்றார். அவர்கள் பார்த்து வந்து, ஐயா அரசே, ஒரு பசுமாடு கண்களில் நீர்களுடன் அங்கே வாசலிலே இருக்கின்றது, சரி போய் பார்த்து வா என்று அனுப்புகின்றார். அந்த காவலாளிகள் சென்று பார்க்கும்போது அந்த இடத்திலே தேருக்கு கீழே அந்த கன்று அடிபட்டு நிற்கின்றது. உடனே வந்து சொல்லுகின்றார்கள், அப்படியா, அந்த கன்றுக்கும் உயிர் இருக்கின்றது, அந்த கன்றை அந்த வதைத்த கொலை செய்த என்னுடைய மகனை தேரிலே வைத்து ஓட்டுங்கள், கொலை செய்யுங்கள் என்று அமைச்சருக்கு கட்டளை இருக்கின்றான். அமைச்சர் கூறுகின்றான், ஐயா இது உலகில் நடக்காத காரியம் கிடையாது, விபத்து என்பது சகஜம், இந்த விபத்துக்கு எவ்வளவோ பரிகாரங்கள் இருக்கிறது, அதுக்கு தங்களுடைய ஒரே மகனை நீங்கள் தேர்காலில் வைத்து அரைக்க வேண்டும் என்று சொல்வது மிகவும் தவறானது என்று, நீ அரைக்கின்றாயா இல்லது நான் அதை செய்யவா என்று சென்று அந்த மன்னனே தேரிலே ஏறி அமர்ந்து அந்த சிறுவனை படுக்க வைத்து அந்த தேரினை செலுத்தும் போது எல்லாம் அல்ல அந்த விரிசடை கடவுள் உலகளாம் உணர்ந்து ஓதுவதற்கரியவன் நிழலாவிய நீர்மலி வேணியன் கங்கையை கடையில் அடைந்திருக்கின்றது, இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவர் அந்த பார்வதி தேவியோடு முருகப்பெருமானும் அந்த வீதி வடங்கரைக்கு அருளாட்சி செய்கின்றார். அங்கே இறந்து கிடந்த மற்ற ஆடு அந்த கன்று எல்லாம் உயிர் பெற்று எழுகின்றன. அப்பேற்பட்ட அற்புத செயல் நடந்த இடம் திருவாரூர். எந்தரோ மகானுபாவலு என்று தியாக பிரம்மம் பாடுவார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகான்களுக்கும் என்னுடைய தலையாய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அந்த தியாக பிரம்மம் பலவிதமான அற்புதங்களை செய்தவர். அவர் திருவாரூர் புதுத்தெருவிலே இருக்கின்றார். கண்ணதி தெருவிலே சியாமா சாஸ்திரி, முத்துசாமி தீட்சர், இப்படிப்பட்ட கர்நாடகத்துக்கு அடிப்படையான ஒரு உருவத்தை கொடுத்தவர்கள், உண்மையை கொடுத்தவர்கள் நம்முடைய தியாக பிரம்மம் முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரி. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரிய நாயகன் இங்கே அளவுளாவிய எழில்மலை காட்சியாக பார்வொங்கும் இனிமையை, அதன் அற்புதமான பெருமையை உலகத்திற்கு ஓங்கிச் செல்லும் அற்புதமான ஒரு காட்சி. லட்சக்கணக்கான பக்தர்கள் குழுமி நிற்கிறார்கள், ஈசனை பாடி நிற்கிறார்கள். 63 நாயன்மார்களும் இங்கேதான் இந்த கூட்டத்தில் தான் எழுந்தருளி இருக்கிறார்களோ என்ற எண்ணம் நம்மில் மேலோங்குகிறது. சாமாதானமாக பார்க்கும் பொழுது நாம் காணும் காட்சி, நாம் இருப்பது பூ உலகத்திலா அல்லது சிவ உலகத்திலா, திரு கைலாயத்தில் தான் நாம் இப்படி ஒரு காட்சியை பார்க்கிறோமோ என்ற எண்ணமே நம் உள்ளே ஓங்கி நிற்கிறது. அதற்கு காரணம் ஐயா புலவர் சுகுமாரனார் அவர்கள் குறிப்பிட்டார்களே, சைவ சமய குறவர்கள் அனைவருமே பாடி துதித்த, நாடி துதித்த, ஓடி வந்து துதித்த இந்த எம்பெருமான் ஈசன், தியாகேசன், மகேசன், உமையொரு பாகன், பிறையிலே சந்திரன் என்று அற்புதமான பல அருளை பொருளை அள்ளி வழங்கும் நாயகனை கண்டு உள்ளம் உருகிய அற்புத திருத்தலம். பறவை நாச்சியாருக்காக சிவபெருமான் ஓடோடி சென்று சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக அவருடைய திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக தானே தன் பாதம் பதித்து நடந்த தலம் என்றால் இந்த தலத்தின் மகத்துவம் என்னே என்னே. அன்பர்களே, மிக ஆச்சரியகரமான சேவை. இங்கே உமையொரு பாகனாக நிற்கும் சிவபுரானுக்கு அருகாமையிலே அம்பாள் கமலாம்பிகை. அந்த கமலாம்பிகை எத்தகைய சிறப்பு வாய்ந்தவள், அவள் எப்படிப்பட்ட நிலையிலே எழுந்தருளி இருக்கிறாள், அந்த ஆலயத்தின் மற்றைய சிறப்புகள் எல்லாம் என்ன என்ன என்று இந்த காட்சியோடு கூடிய அந்த செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த திருவாரூர் தேர் திருவிழா மிகச் சிறப்பான முறையிலே வடம் பிடித்து மக்கள் எல்லாம் ஆரூரா தியாகேசா என்று மிக உற்சாகமாக கூக்குரலிட்டு எடுக்கின்றார்கள். அவர்களுக்கு களைப்பு தெரியவில்லை. திருவிழாவிலே தேரோட்டம் இதற்கு கொண்டாடப்படுகின்றது. தேரோட்டம் என்பது தேவர்கள், அரசர்கள், இறைவன் இவர்கள் எல்லாம் வருவதற்கு மட்டுமே அந்த தேர் பயன்படுத்தப்படுகிறது. அந்த தேர் இந்த 4 வீதிகளிலும் எதற்காக வலம் வருகின்றது? ஆலயத்திற்கு வர முடியாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், மற்ற விளக்கியத்தை தள்ளி வைக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் அந்த இறைவனை அந்த உலகம் முழுதுடையவன் நேரிலே அருளாக்கி வழங்குகின்ற ஒரு காட்சி தான் இந்த திருத்தேரோட்டம். அந்த வகையிலே திருவாரூர் பெரிய கோயிலிலே எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு இறைவன் இருக்கின்றார். அந்த இறைவனுடைய பெயர் ஜுரதேவர். இது வேறு எங்குமே காண முடியாத ஒரு இறைவன். அதற்கு அடுத்தால் போன்று ருண விமோச்சகர். இந்த ருண சம்பந்தமான நோய்களுக்கெல்லாம்
அருளாட்சி வழங்கி தீர்க்கக்கூடியவர் அந்த ருண விமோசகர். அடுத்ததாக ரௌத்ர துர்க்கை. இந்த ரௌத்ர துர்க்கை என்பது பெண்மணிகளுக்கு, கல்யாணமாகாத பெண்களுக்கு ஒரு 3 வாரம் எலுமிச்சை இலை விளக்கு போட்டால் உடனே திருமணமாகின்ற இந்த வழக்கம் இன்றைய தினமும் நடந்து வருகின்றது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த சன்னதிக்கு முன்பு மிக சிறப்பான மக்கள் கூட்டம் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நம்முடைய ஆலயத்தினுடைய மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் வணங்கினோர்க்கு வார்த்தை சொல்ல வாய்க்கும் பராபரமே என்பார் தாய்மானவர். மூர்த்தி என்றால் அந்த தலத்தினுடைய மூர்த்தி, உற்சவ மூர்த்தி, அந்த இறைமூர்த்தி. அந்த இறைமூர்த்தியாக இருப்பவர் யார்? புற்றிடம் கொண்ட ஈசன், புற்று மண்ணாலானவர். அதற்கு அடுத்தாற்போல் சன்னதியிலே இருப்பவர்தான் தியாகேசமூர்த்தி. இந்த புற்று மண்ணுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை தைல காப்பு நடைபெறும். அந்த வகையிலே கமலவசந்த தியாகேச பெருமான் உருவம், அருவுருவம், அருவம். உருவம் என்பது முருகன் போன்று கைகால்கள் எல்லாம் உடைய ஒரு இறை வடிவம். அருவுருவம் என்பது மார்பு வரைக்கும் இருக்கும், அதற்கு பின்பு உருவம் இருக்காது. அந்த வகையில் இந்த உருவத்தை உடையவர் தான் கமலவசந்த தியாகேச பெருமான். அவர் அதற்கு அடுத்தாற் போன்று அருவம், லிங்கம், மேலே லிங்கம், கீழே ஆவுடையார், எல்லா விதமான உண்மையையும் கொண்டதுதான். இந்த மூன்றையும் ஆரம்பத்திலே இறை வழிபாட்டை நாம் உருவத்தோடு வழிபட்டு பின்பது இறையாகிய அந்த லிங்க வழிபாட்டினை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அந்த சைவ சமய குறவர்கள் வைத்துள்ளார்கள். அந்த வகையில் இந்த ஆலயத்திற்கின்ற மிக பல சிறப்புகள் இருக்கின்றன. எந்த ஆலயத்திலுமே இல்லாத ஒரு இந்த கமலவசந்த தியாகேச பெருமாளுக்கு முன்பு 2 கட்டிகள் இருக்கும். அது இன்றளவும் நாம் பார்க்கலாம். அது ஒரு அரசன் கொடுத்தது. அந்த வகையிலே உலகத்திலே மிக மதிப்பிட முடியாத மிக அற்புதமான ஒரு மரகத லிங்கம் திருவாரூர் பெரிய கோயில். சப்த விளங்க தலங்கள் 7 முதன்மை பெற்றது திருவாரூர். சப்த ஸ்வரங்கள் என்றால் 7. அந்த 7 தலங்கள் என்னவென்று கேட்டால் திருவாரூர், திருக்காராவாயில், திருநல்லூர், திருநள்ளார் போன்ற 7 தலங்கள். இந்த 7 தலங்கள் எப்படி தியாகேச பெருமான் வந்தார்? முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனுக்கும், அது இந்திரன் அசுரர்கள் மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள் இந்திரனை. அப்பொழுது இந்திரனுக்கு உதவியாக அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி போரிட்டு அவனுக்கு பாதுகாப்பு அளித்து அவன் நாட்டை திரும்ப அளித்தார். இதற்கு இந்திரன் உனக்கு எனக்கு மிகுந்த உதவியை செய்துள்ளாய், உனக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்கின்றார். ஐயா, நீங்கள் வணங்குகின்ற அந்த தியாகேச மூர்த்தத்தை எனக்கு கொடுத்தால் போதும் என்று கூறுகின்றார். அவருக்கு மிகவும் கவலை வந்துள்ளது. நாம் மிகுந்த பக்தியுடன் வழிபடுகின்ற இந்த தியாகேசன் சிலையை கேட்கின்றாரே என்று கருவிட்டு நாளைய தினம் வாருங்கள் ஐயா என்று முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் கூறுகின்றார். அந்த வகையில் அவர் நாளைய தினம் வருவதற்கு இரவு நேரத்தில் இந்த தியாகேச பெருமான் அவருடைய கனவிலை சென்று, ஐயா முசுகுந்த சக்கரவர்த்தி, அந்த அரசன் இந்திரன் 7 விதமான வடிவங்களை வளைத்து உன்னை ஏமாற்ற பார்க்கின்றான். அதில் நீலோற்பல மலர் என்ற ஒரு மலர் மாலையை நான் அணிந்திருப்பேன், அதுதான் உண்மையான தியாகேசன் என்று கூறுகின்றார். அந்த வகையிலே அந்த ஈசனுடைய சிலையை பற்றி படிக்கிறோம். கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி, செங்கழி நீர் ஓடை 5 வேலி. உலகத்திலே வேற எந்த 35 ஏக்கர் பரப்பிலே ஒரு குளத்திற்கு ஆலயம் என்ற பெயர் நம்முடைய கமலாலயம் திருவாரூர். அந்த வகையிலே சிறப்பித்து வருகிறது. சார் இந்த 4 லட்சத்துக்கு மாற்றிக்கலாம் சார், ஒரு 2 செகண்ட் மாற்றிக்கலாமா சார்? சரி சரி
அந்த வகையில் நம்முடைய இறை சக்தி எல்லாம் ஒருங்கே, அதாவது ஆலயத்துக்கு நாம் ஏன் செல்ல வேண்டும்? வீட்டிலே இருந்து வணங்கினால் பத்தாதா? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அது நடமாட முடியாதவர்களுக்கு, நோய்வாய்ப்பட்டவர்கள். நாம் ஆலயத்தை ஒவ்வொரு துல்லியமாக சாமுத்திரிகாட்சியின்படி அந்த ஆலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. திருவாரூரிலே இந்த ஆலயம் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இன்னொரு அற்புதமான ஒரு செய்தி உலகத்திற்கே காட்டப்பட்டுள்ளது. திருவாரூர் தியாகேச பெருமானுடைய கருவறையிலே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. ராஜேந்திர சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம் சதயம், ஐப்பசி சதயம். ராஜேந்திரனுடைய நட்சத்திரம் திருவாதிரை, ஆடி திருவாதிரை. இந்த உண்மைகளை எல்லாம் முதல் உலகுக்கு உணர்த்தியது திருவாரூர் பெரிய கோயில். அந்த வகையிலே இன்னொரு முக்கியமான செய்தி உள்ளது. நாம் திருப்பதியில் மட்டும்தான் அந்த பொற்கோயில் இருக்கின்றது, அந்த கோபுரத்திலே பொன் வேகப்பட்டுள்ளது என்று நினைக்கின்றோம். அது முற்றிலும் தவறானது. அதற்கு முன்பாக, பல ஆண்டுகளுக்கு முன்பாக, சோழ மன்னர் ராஜேந்திர சோழன் தன்னுடைய காதலியாகிய பறவை நாச்சியாருக்காக அந்த திருவாரூருடைய தியாகேச பெருமானுடைய கருவறையை பொன்னால் வேந்திருந்தான் என்ற ஒரு கல்வெட்டு செய்தியும் நாம் காண முடிகின்றது. இது ஒரு பெரிய அரிதான செய்தி. அந்த வகையில் பிற்காலத்தில் நாள்தோறும் அது பழுதுபட்டு இப்பொழுது வெறும் கோபுரம் மட்டும்தான் இருக்கின்றது. அந்த வகையில் பலவிதமான பெருமைமிக்க தகவல்களை எல்லாம் உடையது அந்த திருவாரூர் பெரிய கோயிலில். இந்த மரகத லிங்கம் மிக அற்புதமான ஒன்று. அந்த லிங்கத்திலே காலையிலே 6 மணி, சுமார் 6 மணிக்கு சரியாக 6 மணி அளவிலே பாலாபிஷேகம் செய்வார்கள். அந்த பாலாபிஷேகம், இந்த பாலையை ஊற்றும் போது பச்சை நிறமாக காணும். இதை எல்லோரும் பலர் பார்த்திருப்பார்கள். அதற்கு அடுத்தாற்போல் இந்த சிவபெருமானுக்கு, தியாகேச பெருமானுக்கு தொண்டு செய்பவர்கள் நாயினார் என்று கூறப்படுவார்கள். அதற்கு பூஜை பொருட்களை எடுத்துத் தருபவர்கள் அணுக்க தொண்டர்கள். அந்த வகையில் இந்த தியாகேச பெருமானுக்கு இரவு நேரத்தில் நெய்யினால் பொறித்த தேன்குழல் என்ற ஒரு முறுக்கு ஒன்று ஆராதிக்கப்படுகின்றது. அது வேறு எங்கேயுமே கிடைக்காத ஒன்று. மிக அற்புதமான முறையிலே அது அந்த அமுது படையில் படைக்கப்படுகின்றது. அந்த வகையிலே பலவிதமான சிறப்புகளை எல்லாம் கொண்ட இந்த திருவாரூர் தென்னாடுடைய சிவனையை போற்று என்றுதான் கூறினாங்க. ஏன் வடநாடுடைய சிவனைன்னு சொல்லி ஏன் சொன்னாங்க? தென்னாட்டுல தான் சிவமூர்த்தங்கள் நிறைய இருக்கு. இந்த உலகம் முழுக்கும் அழிந்த பிறகும் திருத்தோணிபுரம் என்று சொல்லப்படுகின்ற சீர்காழி தலம் அழியாமல் இருந்தது. அந்த உமையம்மையார் கம்பையாற்று மாவடிவ வேண்டி வரம் பெற்ற தலம் உள்ளது திருவாரூர். தென்திசை ஐம்பூதங்கள், பஞ்சபூத தலங்கள் உள்ளது தென்திசை. இந்த திருவாரூர் பூமிக்குரிய தலம், நெருப்புக்குரிய தலம் திருவண்ணாமலை, காற்றுக்குரிய தலம் திருக்காலத்தி, நீருக்குள்ள தலம் திருவானைக்கா. இப்படி பஞ்சபூதங்களுக்கும் உள்ளது தென்திசையில இருப்பதனால், அஷ்டமூர்த்தங்கள் இருப்பதனால், சிவமூர்த்தங்கள் இருப்பதனால் தென்னாடூர் மிகச் சிறப்பு பெற்றது. அதற்கு அடுத்தாற்போல் உபமன்னிய முனிவருடைய தகப்பனார் அவர் இறைவனை வேண்டி பொன்னம்பலத்தில் சிவபெருமானது தரிசனத்தை நேரில் கண்டார். இந்த சிவபெருமானுக்கு 8 முறைதான் அபிஷேகம். பங்குமித்திரத்தன்று பக்த காட்சி என்ற ஒரு விழா நடைபெறும். அதற்கு அடுத்தாற்போல் இந்த பாதி வடிவமாக இருக்கக்கூடிய அந்த மூர்த்திக்கு அன்றைய தினம் வலது காலை வைப்பார்கள். பதஞ்சலி முனிவர் காட்சி கொடுத்த தலம், அருளாட்சி கொடுத்த தலம் என்று கூறப்படுகிறது. அந்த வகையிலே தினமும் திருவிழா. இந்த திருவிழாக்களை அந்த திருவாரூர் தர்மபுர ஆதீனம் பல மடங்கள் எல்லாம் தனித்தனியாக ஏற்படுத்தப்பட்டு இன்றளவும் மிகச் சிறப்பான முறையிலே செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போல் இந்த இறைவனுக்கு செங்கழி நீர் பற்றி நாம் சொல்ல வேண்டும். இதனால் ஒவ்வொன்றும் உண்மையை சொல்லி நன்மையை விளக்குவது சைவ சமயம் மட்டும்தான். அந்த வகையில் குவளை மலர் செங்கழநீர் பூ என்பது இதே நோயை போக்குவது. இந்த எப்படி அந்த சிதம்பர ரகசியம் என்று சொல்லுகின்றார்களோ அதுபோன்று இந்த தியாகேச பெருமானை அந்த பல்லக்கிலே வைத்து எடுக்கும் போது நடுவிலே புன்னத்தண்டு என்ற ஒரு தண்டு, வெள்ளித்தண்டு கொண்டு கட்டி வைத்திருப்பார்கள் வேட்டியை. அதை ஆட்டும் போது இப்படிதான் ஆடும். அதாவது அது இதயம் எப்படி துடிக்கின்றதோ அப்படி ஆடும். அதுதான் அஜபா நடனம் என்று பேர். இது போன்று ஒவ்வொரு தளத்திலும் இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி, திருநள்ளார், திருக்காரவாயில் போன்ற தலங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நடனம் உண்டு. ஏனென்றால் உண்மையை சொல்லுது, இதே நோய்க்கு மாற்று நிவர்த்தி செய்வது தியாகேசன். எல்லா தியாகத்தை ஈந்தவன் தான் ஈசன் தியாகேசன். தன்னுடைய தொப்புளிலே பெருமாளை பிரம்மாவை வைத்து வணங்குகின்றான் நாராயணன். அந்த நாராயணன் வணங்கியது அந்த திருவாரூர் தியாகேச பெருமாள். இந்த புற்றிடம் கொண்ட ஈசர், இன்னும் சொல்ல போனால் நவகரங்கள் எல்லாம் ஒரே வரிசையில் அமைந்திருப்பது திருவாரூர் ஆலயத்தில்.
மற்ற ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்ன பார்த்து ஒவ்வொரு திசையை பார்த்துருக்கும். இந்த ஆலயத்தில் மட்டும் ஒரே அதுப்பேற்பட்ட பலவிதமான சிறப்புகள் எல்லாம் உடைய இந்த திருவாரூர் இன்றைய தினம் மக்கள் எல்லாம் வனத்தை தூக்குவதற்கே மிகுந்த கடினப்பட வேண்டும். அந்த வனத்தை தூக்கி அவர்களெல்லாம் ஆரூரா யாகேசா என்று சொல்லி மிக முயற்சியுடன் அந்த வடங்களை எடுத்து வந்து தேரிலை எட்டியிருந்து பார்க்கும்போது மிக மிக அற்புதமாக இருக்கும். அதற்கு அடுத்தாறு போன்று இந்த யாகேசமூர்த்தியினுடைய உருவத்தை முகத்தை நாம் உற்று பார்த்தோமானால் எங்கிருந்து பார்த்தாலும் நம்மை பார்த்து புன்னகை புரிவது போன்று இருக்கும். அதை நீங்கள் ஆழ்ந்து பார்க்க வேண்டும். எப்பொழுதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த வீரட்டானத்தில் அந்த சப்தவிடத்தலங்களில் முதன்மையானது எல்லாம் அல்ல அப்பர் போறாரு இந்த கோயிலுக்கு. ஒரு நாள் போறாரு, 2 நாள் போறாரு, 1 மாசம் போறாரு. அந்த கோயில்களிலே நேற்றைய தினம் இருந்த அத்துணைய நிர்மாலயங்களை எல்லாம் அகற்றிவிட்டு புதிதாக அபிஷேகம் செய்கின்றார், மலர்களை சூட்டுகின்றார், ஆடைகளை சாத்துகின்றார். ஐயனே, ஈசனே, உலகெல்லாம் உணர்ந்த பெருமைக்குரியவனே, என்னுடைய மனமானது உன்னிடத்திலே லயிக்க முடியாமோ இருக்கின்றது. என்ன காரணம்? நெஞ்சே நீ வா, நிலை வருமாறு என்னதையே நெஞ்சே நீ வா, நித்தலும் நிக்கலும் எப்பிரானுடைய கோயில் புக்கு உணர்வதன் முன் அழகிட்டு மெழுகிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடு தலையார கும்பிட்டு கூத்துமாடு சங்கரா சங்கரா சய போற்றி போற்றி என்ற அலைவுணர்த்தே செஞ்சுடையும் ஆரூரா ஆரூரா என்று அலறான். இப்பொழுது ஏடிஎம் இயந்திரங்கள் இருக்கின்றன. அன்றைய தினம் இறைவனுக்கு ஏழை மக்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று இறைவனத்தில் வேடுகின்றார். விருத்தாஜலத்திலே அதை எடுத்து வர முடியவில்லை, பூதங்கள் எடுத்து வர முடியாது, எங்களாலும் தூக்கிக் கொண்டு வர முடியாது என்று திருவாரூர் கமலாலயத்திலே இருக்கின்ற மாற்றுரத்த விநாயகர் சன்னதிக்கு பக்கத்தில் உள்ள அந்த படித்துறையே மேற்கு கோபுர வாசலுக்கு எதிர்த்தாற்போல் இருக்கின்ற அந்த படித்துறையே அந்த தங்க காசிலே பெறுகின்றார். என்ன அற்புதம் பாருங்கள். பூதங்கள் நெல்மலையை கொண்டு கொடுக்கின்றன. இன்றைய தினம் முத்துப்பந்தர் பட்டீஸ்வரத்திலே திருஞான சம்பந்தர் சொல்லுகின்றார், வெயிலின் கொடுமை தாங்காமல் அந்த சிவபெருமான் முத்து மலர்களா முத்துப்பந்தர் அமைத்து அவர் செல்லுகின்ற இடங்களுக்கெல்லாம் அப்பேற்பட்ட அடியார் சிவனை வணங்குவதை விட சிவனடியாரை முதலில் வணங்குவது. ஏன்னா சிவனை அடியாரை வணங்கினா தான் உடனே நமக்கு நன்மை கிடைக்கும். சிவனை வணங்கினா கொஞ்சம் நேரம் காலதாமம் ஆகும். ஏன்னா எல்லாதான் சொல்வார், எங்கும் இருக்கின்ற இறைவன், அந்த இறைவனை மனமுடிமைகளால் வணங்க வேண்டும். ஆண்டாள் கூறுவாள் திருப்பாவையிலே, வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து போய பிழையும் பூதருவான் நின்றனவும் தீயினுள் தூசாகும் எப்பேலோர் எம்பாவை என்று. அதனால் நாம் வாயிலால் இந்த இறைவனை பாட வேண்டும், மனத்தினால் சிந்திக்க வேண்டும், கண்கள் நேராக கொண்டு எந்த விதமான கபடுமின்றி அவனை நாம் வணங்கி வந்தோமானால் நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள், நம்முடைய குடும்பம், நாம், நம்முடைய உறவினர்கள், உற்றார்கள், நம் ஊர் மக்கள், இந்த உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ்வார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும். திருவாரூர் நகரமே ஆனந்தத்திலே திளைத்துக் கொண்டிருக்கும் அற்புதமான பெருவிழாவில் நாம் இந்த வேளையிலே திருவாரூர் தேரழகின் அருமை பெருமைகளை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அந்த தேர் அசைந்து குலுங்கி இங்கே எழுந்தருளி வரும் காட்சியை காணக்கூடிய அற்புதமான பாக்கியம் கிட்டுகிறது. குதிரைகளின் தன்மை, அதன் மேல் விதானத்திலே இருக்கக்கூடியதான தோற்றம், மெய்யன்பர்கள் சிவாய நமவன சிந்தித்திருக்கும் காட்சி என்று நம்மை அவனிடத்திலே ஈர்த்து நிறுத்துகிறது இந்த திருக்காட்சி. அன்பர்களே, இன்று குருவாரம் எனப்படும் வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை என்பது நாம் எந்த ஒரு இறைவனை, அடியார்களை, ஞானிகளை, சித்தர்களை, மகான்களை பூசித்தாலும் அற்புதமான பலனை தர வல்லது என்பார்கள். குரு அருள் இல்லை எனில் திருவருள் இல்லை என்பார்கள். குருவருளோடு திருவருளும் திருவாரூர் திருத்தேரோடு நம் தந்தி தொலைக்காட்சியின் வாயிலாக அருள்பொங்கும் இல்லத்திலே நம் உள்ளத்திலே வழங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு சாட்சியாக யாமே இருக்கிறேன் என்று காட்சி பகர்கிறான் இங்கே தியாகேச பெருமான். அன்பர்களே, அங்கே பாருங்கள், அந்த அற்புதமயமான ஜாஜ்வல்யமாக தகத்தகாய அற்புதமான அந்த தேரின் தோற்றத்தை காணும் பொழுது உள்ளமே மயங்குகிறது. சூரியாதி 9 கிரகங்களும் இந்த அற்புதமான திருத்தேரின் வடிவழகனை கண்டால் எப்படியெல்லாம் ஆராதித்திருப்பார்களோ. மிக மிக சிறப்பாக சொல்லும் பொழுது புல்லாய், பூண்டாய், புழுவாய், பல் மிருகமாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல் அசுரராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்திலே இந்த பிறவி தந்து ஆட்கொண்ட அருளாளா, மகேசா,
தியாகேசா உன் பொன்னடி சரணம் என்ற நினைத்து தோன்றுமா போலே அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, அங்கே ஈசனுக்கு சாரதியாக அமர்ந்திருக்கக்கூடியவர் யார்? நான்முக கடவுளான பிரம்மன். சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மனே சிவபெருமானின் தேரை இயக்குகிறார் என்றால் அது எத்துணை மகத்துவமானது என்பதை சற்றே சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய தலைவிதியை தீர்மானிப்பவர் பிரம்மா. ஜனனி ஜென்ம சௌக்கியானா வர்த்தனி குல சம்பதா பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா என்கிறது வாக்கியம். அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை பிறப்பு முதல் இறப்பு வரையிலான விதியை தீர்மானிப்பவர் பிரம்மா என்றார். அந்த பிரம்மனையே தன் தேர்ச்சாரதியாக ஆக்கியிருக்கிறான் இந்த தயாபரன் தியாகேசன் என்றால் இந்த உமா மகேசனின் மகிமை என்ன என்றே சிந்திக்க வேண்டும் அன்பர்களே. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் ஏகாதசி தினம். இந்த ஏகாதசி தினத்தில் என்ன சிறப்பு? ஆலகாலத்தை உண்ட நாள் இந்த நாள். ஆம், தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த சமயத்திலே வாசுகி பாம்பின் நாவிலிருந்து புறப்பட்டு வந்தது ஹாலகாலம் என்ற விஷம். அந்த விஷத்தால் தேவர்களே உருமாறினார்கள். அகில உலகமே அஞ்சி நடுங்கியது. பார்த்தார் ஈசன். சுந்தர பெருமானை அழைத்து, சுந்தரா கொண்டு வா என்றால் நஞ்சினை. அந்த நஞ்சினை சிறு நாகப்பழம் அளவுக்கு உருட்டி எடுத்து வந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார். அதை ஏற்று அகில நன்மைக்காக ஈசன் அதை அமுதாக அருந்தினாராம். ஆனால் அங்கே உமையம்மல் பார்வதி ஓடோடி சென்று ஈசனின் கண்டத்தை பற்றி அது அகில உலகங்களுக்கும் சென்றுவிட்டால் அகில உலகங்களுமே படைபடித்து செல்லுமே என்பதற்காக கண்டத்திலே நஞ்சை நிலை நிறுத்தினார் அந்த அம்பிகை. அதனால் நஞ்சுண்ட பிரானாக காட்சி தந்த நாள் ஏகாதசி. ஆம், அதற்கு மறுநாள் வரக்கூடிய துவாதசியில் தான் அமிர்தம் வெளிப்பட்டது. மூன்றாவது நாளான திரையோதசி தினத்தில் தான் இந்த அமிர்தம் வழங்குவதற்கு காரண கர்த்தாவாக விளங்கிய சர்வலோகாதிபதியான பரமேஸ்வரனை சரண் புகுந்தனர் தேவர்கள். அதனால் மகிழ்ந்த ஈசன் நந்தியம் பெருமானின் கொம்புகளுக்கு இடையிலே தன் அற்புதமான நடனத்தை காட்டி அருளிய பிரதோஷ தினத்தையும் நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். ஆக இந்த அற்புதமான செயல்களுக்கெல்லாம் அந்த நஞ்சை கொண்டு வந்த சுந்தரருக்காக, சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக, பித்தா விரைசூடி பெருமானே என்று அந்த அற்புதமான சுந்தர தேவாரத்தை கேட்பதற்காகத்தானே சிவபெருமான் ஓலை கொண்டு அவரை ஆட்கொண்டார். ஆம், அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரின் நினைவுகளை இங்கே நாம் சற்றே நினைத்து பார்க்க வேண்டும் அன்பர்களே. காரணம் என்ன தெரியுமா? அந்த பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் கூட அடிமுடியை காண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆம், எங்கிங்கு இருக்கக்கூடிய ஈசனும் மற்றைய தேவர்களும் அட்டதிக்கு பாலகர்கள் கூட கிடைக்காத ஒரு பெரிய பெருமை திருவாரூருக்கு இருக்கிறது அன்பர்களே. ஆம், அங்கு சிவபெருமானின் முடியை ஒரு நிலப்படி கண்டதாம். ஆம், அதுதான் பறவை நாச்சியாருடைய வீடு. அந்த பறவை நாச்சியாருக்காக சுந்தரமூர்த்தி நாயனாரின் அற்புதமான அவருடைய அன்பு உள்ளத்தை வெளிப்படுத்த தன் பதம் வைத்து நடந்த ஈசன் அந்த பறவை நாச்சியாரின் இல்லத்திற்கு செல்லும் பொழுது அந்த நிலப்படி அந்த ஆதிசிவனின் தலைமுடியை தரிசித்ததாம். பிரமனுக்கும் திருமாலுக்குமே கிடைக்காத அந்த முடியை ஒரு சாதாரண நிலப்படி தரிசித்ததென்றால் இங்குதான் நாம் காண வேண்டும். அடியாருக்கும் அடியேன் என்று ஈசன் கூறினானே, அந்த அற்புதமான பக்தியின் மறு வெளிப்பாடுதான் இங்கே பக்த குழாமின் அற்புதமான பெருவள்ளம் அன்பர்களே. ஆம், திருவாரூரை சிவத்தலம், சிவலோகம் என்பார்கள். அதனால் திருவாரூரிலே பிறக்கக்கூடிய அனைவருமே சிவகணங்கள். அந்த சிவகணங்களை வணங்கும் முகமாகத்தான் இதோ பிரம்மன் அந்த குதிரைகளை செலுத்திக் கொண்டு மிக சிறப்பாக காட்சி தருகிறார். அந்த குதிரைகள் என்ன? 4 வேதங்களே குதிரைகளாக காட்சி தருகின்றன. அந்த தேரிலே சுழலக்கூடிய சக்கரங்கள் மிக மிக சிறப்பாக சொல்லும் பொழுது கிருத, திரேதா, துவாபர, கலி என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களுமே சக்கரங்களாக சுழல்கின்றன. அன்பர்களே, பொதுவாக தேரை பற்றி சொல்லும் பொழுது வேறு என்ன புதிய தகவலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? வாழ்க்கை என்பது ஒரு தேரோட்டம் போன்றது. வாழ்க்கை என்ற தேரோட்டத்தை வெற்றி பாதையிலே அழைத்து செல்ல நம் இதய மஞ்சத்திலே ஈசனை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆம், உலகத்தின் மூலாதாரம் திருவாரூர். நம் மனித உடம்பிலே 7 சக்கரங்கள் உள்ளன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம் என்று சொல்லக்கூடிய இந்த 7 சக்கரங்களை ஒன்றிணைத்து நமது முதுகுத்தண்டின் வாயிலாக அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி தம்முடைய தியானத்தால்
ஓம் நமச்சிவாய என்ற 5 எழுத்தை ஓதுவதன் வாயிலாக அந்த சகசிராரம் என்ற அற்புதமான பேரின்ப பெருநிலையை நாம் அடையலாம் என்று உணர்த்தவே தேர் நடைபெறுகிறது. வாழ்க்கையிலே நாம் செல்லும் பொழுது தடைகள் வரலாம், பிரச்சனைகள் குறுக்கிடலாம், சிக்கல்கள் எழலாம். அப்படி வரும் பொழுது நாம் உள்ளத்திலே ஈசனை நினைத்து மன உறுதியோடு விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டும் என்று காண்பிப்பதற்காகவே அந்த தேரினுடைய செயல்பாடுகளை பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். தேர் ஆங்காங்கே நிற்கிறது. காரணம் என்ன? பக்தர்களின் பக்திக்கு கட்டுப்பட்டு ஒருபுறம் நிற்கிறது என்றால், மறுபுறத்திலே வாழ்க்கையில் இது போன்ற நாம் செல்லக்கூடிய உயரங்களிலே சற்றே சிந்தித்து நிதானித்து செயல்படும் பொழுது வெற்றி கொடி நாட்டலாம் என்று காட்டவே அங்கே நந்தியம் பெருமானுடைய கொடி பறக்கிறதோ என்ற எண்ணமே நம்முள்ளே மேலோங்குகிறது அன்பர்களே. ஆக தேர்ந்த நிலை, வாழ்விலே தேர்ந்த நிலை நாம் அடைவதற்கு இந்த திருத்தேர் பவனியை கண்டால் போதும். வாழ்வு தேர்ந்த நிலைக்கு சென்றுவிடும். அந்த தேர்ந்த நிலைதான் பேரின்ப நிலை. இதோ அந்த அற்புதமான திருத்தேரில் இருக்கக்கூடிய சிற்பங்களை, அதன் நுட்பங்களை நாம் இங்கே உளம் குளிர தரிசிக்குமா போலே நேரில் சென்றால் கூட அப்படிப்பட்ட பக்த பெருவெள்ளத்தில் நாம் சிக்கி தவித்து இறைவனை இவ்வாறு அற்புதமாக சேவிக்க முடியுமா என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே மிக மிக சிறப்பான வகையிலே நம்முடைய தந்தி தொலைக்காட்சி குழுவினர் மிக சிறப்பான வகையிலே இந்த காட்சிகளை எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஈசன் எழுந்தருளக்கூடிய அந்த அற்புதமான தேரோட்டத்தின் நிகழ்வினை இதோ நாம் நேரடியாக கண்டு களித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பர்களே. அந்த திருத்தேரின் மகிமையை இதோ அந்த அற்புதமான திருவாரூர் நிலையிலிருந்தே நாம் கண்டு மகிழ்வோமா? ஆரூரா ஜாயேசா. எனக்கு சிறிது நேரத்திற்கு முன்பு எனது அருமை நண்பர் இன்றைய தினம் ஏகாதேசி என்ற ஒரு குறிப்பை உங்கள் முன் வைத்தார். ஏகாதேசியில் விரதம் இருந்தால் அனைத்தும் நடக்கும். நம்ம இந்து சமயத்தில் எல்லாம் உண்மையா சொல்லப்படுவது. ஏகாதேசி என்ற விரதம் என்றால் ஒரு மாதத்திற்கு 2 ஏகாதேசி, வருஷத்துக்கு அந்த ஏகாதேசி வரும். ஒவ்வொரு மாதத்திலும் ஏகாதேசி விரதம் இருக்க முடியாதவர்கள், வயதானவர்கள், சிறுவர்கள், இவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு மாதத்திலே இந்த ரிஜினி ஏகாதசி என்று சொல்லப்பட்டு வருகின்ற இந்த ஆடி மாதத்திலே ஏகாதசி விரதம் இருந்தால் அனைத்து ஏகாதசியிலும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும். அந்த வகையில இன்றைய தினம் நம் உடம்பிலே 2/3 பகுதி நீர். அந்த நீரினை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அந்த அலைகளுக்கு உண்டு. எப்பொழுதும் நம்முடைய சக்திகள், இந்த பஞ்சபூதங்கள் நம்மை ஆட்சி செய்து கொண்டே இருக்கின்றது. ஒரு நேரம் இருக்கிற போன்று மறுநேரம் நாம் இருப்பதில்லை. அந்த வகையிலே அது கட்டுப்படுத்தி நாம் வெறும் வயிற்றுடன் விரதம் இருந்து துளசி தீர்த்தம் அருந்தினால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெறும், எல்லா விதமான நன்மைகளும் பெறும். இந்த உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறும். இவற்றையெல்லாம் இவர்கள் இப்படியெல்லாம் சொல்லி செஞ்சா செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஏகாதசி விரதம் இருங்க, கோயிலுக்கு போங்க, விளக்குக்கு எண்ணெய் போடுங்க, பிரகாரத்தை சுத்தி வாங்க. ஏன் பிரகாரத்தை சுத்தி வாங்கன்னு சொல்றாங்க? அதிர்வலைகள் நிறைய இருக்கு. அதாவது இன்றைய தினம் நம்முடைய ஆலங்குடி குரு பகவான் சன்னதியிலே நாம் ஆலயத்திற்கு முன்னே அந்த கருவறை முன்னே நின்று நிற்கும் போது வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் 21 அடிக்கு கீழே அதர்வண மந்திரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, நவமணிகள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஒரு செல்ல ரீசார்ஜ் பண்ணோம்னா 2 நாளைக்கு, 1 நாளைக்கு, 1.5 நாளைக்கு வரும். ஆனா அங்கே அந்த விஸ்வாமித்திர முனிவர்கள், வசிஷ்ட முனிவர், வியாகரபாதர் போன்ற பல முனிவர்கள் எல்லாம் பல சக்திகளோடு அந்த மந்திரங்களை எல்லாம் உபதேசித்து அதில் வச்சிருக்காங்க. அதுல இன்னும் அலைகள் பாய்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேப்பெருமண்ணூர் என்ற ஆலயத்தில் பாத்தீங்கன்னா சுண்ணாம்பும் தேனும் போட்டு கட்டியிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரத்து கோயிலுக்கு போங்க, அங்க வெயில் காலத்துக்கு போனீங்கன்னா அந்த கருவறையில நிற்கும் போது குழுகுழுன்னு, குளிர்காலத்தில் போனீங்கன்னா கதகதப்பா இருக்கும். இப்படியெல்லாம் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து வைத்து நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் அருளுக்கும் பாத்திரமாக இருந்துள்ளார்கள். யாம் பெற்ற இன்பம்
பெருகைய வையகம் என்று அந்த மன்னர்கள் செய்துவிட்டு போனார்கள். அதற்கடுத்தார்கள் திருவாரூர் பிறந்தார்கள் அடியார்க்கும் அடியேன் என்று கூறுவோம். இதில் திருத்தொண்ட தொகையில் திருவாரூர் பிறந்தார்கள் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து கொயவனார்க்கும் அடியேன், இல்லையே என்னாதை ஏற்பகைக்கும் அடியேன் என்று அப்படியே சொல்லிட்டே வருவார். அடியேன்னா பணிவா உங்களுடைய காலினை கரம் பற்றுகின்றேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் திருவாரூர்ல பிறந்தவர்களுக்கு அடியா? திருவாரூரில் பிறந்தவர்கள் அத்துணை பேரும் சிவக்கணக்கு. திருவாரூர்ல இந்த அளவு நேற்றும் சரி, அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி, ஒரு பத்திரத்தில் ஒரு வீட்டையோ நிலத்தையோ விற்கும் போது அருள்மிகு திரு கமலவசந்த தியாகேச பெருமானுக்கு சொந்தமான அந்த நிலத்தை என்றுதான் குறிப்பிடுவார்கள். அதற்கு அது நான் பாக்கி எதிர்ப்படுகின்றேன். 1001 நிலம் வேலிங்க, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இன்றளவும் அந்த நிலங்கள் இருக்கின்றன. ஒரு சில பேர் அந்த ஆலயத்திற்கு வரி செலுத்தி வருகின்றார்கள், ஒரு சில பேர் வரி செலுத்த. அந்த வகையில் மிக புகழ்பெற்ற சிவாலயம், உலகத்திற்கே சைவ சமயத்திற்கு தலைமை பீடமாக விளங்குவது திருவாரூர். அந்த வகையில் மூலாதாரத்தின் மூண்டலுகடலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தோனே என்று சொல்கின்றோம் அல்லவா? என்னது? ஔவையார் அகவலிலே, விநாயகர் அகவலிலே ஔவையார் கூறுவார், ஒரு மனிதனுக்கு மூலாதாரம் என்பது இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி. அதை நாம் சம்மணம் போட்டு நேர் என்ற பார்வையிலே அந்த முதுகுத்தண்டு 32 முடிச்சு, முதுகுத்தண்டுல அந்த 32 முடிச்ச போட்டு தான் கோயில்ல திருவிழாவின் போது கொடியேற்றுவாங்க. கொடியேற்றினதான் சாமி வெளியே வரும். ஏன் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தத்துவம். அதாவது கருவறையை பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்கு, சாமி சன்னல், அதை இதயத்திற்கு ஜன்னல் கிடையாது. இப்படியாக ஒவ்வொன்றையும் ஒரு தத்துவத்தினுடைய உண்மையை சொல்லி விளக்குகின்றதுதான் நம்முடைய சைவ சமயத்துடைய ஆலயங்கள். ஆலயம் தொழுவது தாளவும் நன்று, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டும். ஆன்மா அழைக்கக்கூடிய இடம் ஆலயம். அந்த வகையில நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த எம்பெருமானை, நம்மை உண்டாக்கியவனை, நமக்கு துணையாக இருப்பவனை, நமக்கு எல்லாவற்றையும் தருபவனை நாம் மனதார மனமுடிமைகளால் வணங்க வேண்டும். அதற்கு அதாவது ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் நம்ம எவ்வளவு நேரம் என்னத்தை உருப்படியான காரியம் செய்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கழிவறையும் பாத்ரூம்லையும் பாட்டு பாடிட்டு ஒரு 6 மணி நேரம் குடிக்கிறோம், கழிவறையில் போய் உட்காந்துடுறோம், தலை சீவுறோம், 1.5 மணி நேரம் கண்ணாடியை பார்த்து, இப்படியாக இறைவனுக்காக நாம் ஏதாவது நேரம் ஒதுக்கின்றோமா? சிந்தியுங்கள். இறைவனை ஓம் நமச்சிவாயா அந்த ஓங்கார ரூபமாக அதை நாம் சொல்லி இருந்தால் நம்முடைய மனமானது தூய்மைப்படும், எல்லாம் செயல்கூடும். என்னானே அம்பலத்தே வல்லான் தனையத்து என்று பாடுகின்றார். அந்த வழியிலே இந்த உடம்பானது இறைவன் கொடுக்கப்பட்டது. இந்த உடம்பிலே நோய் பிணி எதுவும் இல்லாமல் இந்த உலகத்தினுடைய நாம் எல்லோருக்கும் உதவியாக இருந்து, எல்லா மிருகமும் எல்லா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உதவியா இருக்கும், கொஞ்சம் மதிப்பு மரியாதை இருக்கும். அதுக்கு ஒரு இது உண்டு, சன்மானம் உண்டு. ஆனால் மனிதனுடைய உடல் இறந்தோன்னா 7 மணி நேரத்தில் உடனே கொண்டு தூக்கி கொண்டு வச்சிடணும். இல்லாட்டினா 9 துளைகள் இருந்து காட்டுவது. அப்பேற்பட்ட அந்த துன்பங்கள் எல்லாம் வராமல் நாம் இறைவனை மனதிலே எப்பொழுதும் சிந்தித்தவன். அந்த ஆரூரா தியாகேசா என்று லட்சக்கணக்கான மக்கள் 6 கடந்தன்ன அகல் நடுத்தெரு என்று புறநானூற்றிலே கூறுவார் மோசிக்கிறார். அந்த தெரு எப்படி இருந்ததாம், ஒரு ஆறு எப்படி இருக்கின்றதோ அப்படி அகன்று. அந்த திருவாரூர் தேர் மிகப்பெரிய தேர். அந்த தேர்வதற்குரிய அந்த காலத்திலேயே கீழ வீதி, வடக்கு வீதி, தெற்கு வீதி, மேல வீதி என்று சொல்லப்படுகின்ற அத்தனை வீதிகள் மிக அகலமாக வடிவமைக்கப்பட்டு எல்லா மக்களும் புன்னகையே தவழ்கின்ற புதுப்பூவாய் மலர்ந்த முகத்துடன் அங்காங்கே சில பேர் அன்னதானம் படைக்கின்றார்கள். அன்னதானம் படைத்தால் எல்லாம் உண்டு, எல்லா நலனும் கிடைக்கும். வைத்த பசிக்கு ஒரு கைப்பிடி உணவு, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. நீ இறைவனுடைய ஆலயத்திற்கு, சிவாலயத்திற்கு சென்றால் நீங்கள் பணம் செல்ல வேண்டாம், பால் எடுத்து செல்ல வேண்டாம்,
சர்க்கரை பொங்கல் எடுத்து செல்ல வேண்டாம். ஒரே ஒரு வில்வ பச்சம், வில்வ இலைக்கு பச்சம், அந்த வில்வ இலையை சமர்ப்பித்தால் அவன் உள்ளம் குளிர்வான். வில்வத்துக்குரியவன் சிவபெருமான், துளசிக்குரியவன் நாராயணன். அந்த வில்வத்தை திருமூலர் சொல்றார், யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சில், யாவர்க்குமாம் பசுவுக்கு ஓர் வாயுரை, 33 கோடி தேவர்கள் இருக்கக்கூடிய அந்த பசுமாட்டிற்கு ஒரு கைப்பிடி அருகம்பிள்ளை கொடுங்கள். ஐயா, ஆலயத்திற்கு வில்வ இலையும் கொடுக்க முடியும், பசுமாட்டிற்கு அருகம்பிள்ளையும் கொடுக்க முடியும், பரவாயில்லை. நீ உண்ணும் போது ஒரு கைப்பிடி உணவை யாருக்காவது கொடுப்பார். யா 3 செய்ய முடியும், பரவாயில்லை, போகட்டும். நீ பிறரை பார்க்கும்போது உன்னின் எதிரே வருகின்ற நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் அத்துணை பேரையும் பார்த்து கையூப்பி நலமாக இருக்கின்றீர்களா, உங்கள் வீட்டில் உள்ள அத்துணை பேரும் நலமாக இருக்கின்றீர்களா என்று வாய் புன்னகையுடன் கேட்டாலே தெரியும். ஒரு மனிதன் எவ்வளவுதான் கவலைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் போக்கிவிட்டு புன்னகையுடன் முகத்தை தெளிவாக வைத்துக் கொண்டு வருகின்ற மனிதர்களுக்கு அன்புடன், அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலகமாக சக்தி என்று சொல்லி அந்த இந்திய தத்துவ ஞானிகள் பிறந்த அத்தனை பேரும் தமிழ்நாடு புத்தர் எல்லாம், விவேகானந்தர், இங்க வழங்கியமான் ஒரு ஜோதிடத்தை அதுக்கப்புறம் தான் ஒரு உலக புகழ் பெற்றார். சரித்திரத்தில் ஆராய்ச்சியில் இருக்கு. தம்முடைய தாய்க்கு உடம்பு சரியில்லை, வழங்கிமான். இப்பேற்பட்ட பஞ்சபூதங்க தலங்கள் நிறைந்ததுனால்தான் தென்னாடுடைய நவகிரகங்கள் இருக்கக்கூடிய தலங்கள் வழங்கிய இது குரு. நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு வேறு, இந்த குருவே சிவன், சிவனே குரு. அந்த குரு ஆழமுடிய ஆட்சி செய்கின்றார். அதற்கு அடுத்தாறு முன் சூரியநாராயண கோயில், சூரியன் கோயில், சந்திரன் திங்களூர், கீழப்பெரும்பள்ளம் ஏது, திருமியச்சூர் அதான் திருப்பாம்பரம் ராகு. இப்படியாப்பட்ட அந்த 9 கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரே பகுதி தஞ்சை, கும்பகோணம், தஞ்சாவூர் தான், வேற எங்கேயுமே கிடையாது. பல பேர் நாட்டில இருந்து சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை எல்லா ஊர்ல இங்க அர்ச்சனை பண்றாங்க நவகிரகங்களுக்கு. ஏன்னா கிரகங்கள் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. இந்த கிரகத்துக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. இப்போ கும்பராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கும்பராசிக்கு ஒரு 100 கோடி மக்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ராசி பலன் போடுவாங்க. கும்பம் சுபம், கும்பம் அலைச்சல், கும்பம் இன்னைக்கு பணம் வரவு அப்படின்னு வருமா. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ராசிக்கு தகுந்தபடி, அந்த வயதுக்கு தகுந்தபடி அந்த ராசி பலன் நம்ம. அந்த வகையில் நம்ம இந்த கோள்கள் நன்மையாக ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அந்த இறைநிலையை நாம் கெட்டிப்பிடித்துக் கொள்ள வேண்டும். எப்படி எங்கனம் எழுந்தருவதுன்னு பாடுறார். அதாவது என்ன சொன்னா, அந்த இறைவனை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி கெட்டியாக பிடித்துக் கொண்டால் நமக்கு எந்த விதமான ஆபத்தும் துன்பமும் விளையவதில்லை. அப்படி அந்த வகையிலே திருவாரூரை பற்றி பல சிறப்புகள் பேசப்படுகின்றது. அந்த வகையிலே ஒரு சில சிறப்புகளை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகின்றேன். சிவபெருமான் விருந்தி பூமியிலே ஆட்கொண்ட ஓர் திருவாரூர். அந்த சிவபெருமான் யாகேஸ்வர பெருமான் மறுபிறவி கொடுக்க மாட்டார். ஏன்னா மறுபிறவி கொடுத்தாருன்னா இந்த பிறவியில மனித பிறவியா பிறந்திருக்கோம், அடுத்த பிறவியில ஒரு நாயா பிறந்தோம்னா என்ன வருது, கல்லடி போகணும். அதனால அவர் என்ன செய்வாரு, முக்தி கொடுத்துருவார். திருவாரூர் பிறந்தார்களுக்கு அத்தனை பேருக்கு முக்தி தலம். என்ன பிறந்தாதாரங்க நமக்கு துன்பம், இன்பம், துன்பம், பலவித மன்னர்கள் 5 வரைக்கும் 3 வயசு வரைக்கும் நமக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. அதற்கு பிறகு பலவிதமான கவலைகள். பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும், பாஸ் ஆக வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும், திருமணத்திற்கு செல்ல வேண்டும், வாழ்க்கை அமைக்க வேண்டும். கடைசியில் 60 வயசாக நமக்கு கைகாலெல்லாம் விளைவிக்க முடியும், நோய் நொடிகள் வந்துருக்கு, அதுக்கு காப்பாற்றணும். இப்படியாக பலவிதமான தொல்லைகள் எல்லாம் இல்லாமல் அந்த இறைவனுடைய சரண கமலாலயத்திலே நாம் அடைந்தோமானால் எந்த திரும்ப. அதனாலதான் இறைவன் அடிய, அதாவது எல்லாரும் பாடும்போது இறை மென்மலர்கள், எல்லா அடியார்களும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பார்த்தீங்கன்னா இறை இந்த திருவடிகளை தான் பாடுவாங்க. இன்னொரு நாயனார் சொல்றார், ஆகா நான் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பானே, எல்லோரும் என் மேல வச்சு நடந்து போட்டோம், அது எனக்கு போதும், எனக்கு ஒன்றும் எனக்கு நீ சொத்து கொடுக்க வேணாம், எனக்கு பணம் கொடுக்க வேணாம், என் படியில அந்த பக்தர்கள்லாம் நடந்து போனால் அது போதும்பா இப்படின்னு ஒவ்வொரு தொண்டர்களும் வேண்டுவதை பார்த்தால் எவ்வளவு பற்று வைக்கிறார். பற்றுக பட்டத்தால் பற்றினே அப்பற்றை பற்றுக எல்லாத்தினையும் வச்சாலும் பற்ற என்ன இறைவன் மட்டும் கெட்டியாக பற்று. அந்த வகையில இந்த திருவாரூர் சுந்தர பெருமானை சோதித்த ஊர் திருவாரூர். என்ன சுந்தரமூர்த்திக்கு கல்யாணம் ஆகுது, அவர் சுந்தரர் தான் மேலோகத்தில் இருந்தவர். அந்த கண்ணாடியில பாக்குறாரு சுந்தரரை, சிவபெருமான் கூப்பிட்டார், சுந்தரா வருக, இந்த கமலினி அணிந்ததை என்ற தேவமாதர்கள் திருவாரூர்ல பிறக்கிறாங்க. பறவை நாச்சியார், தங்களி நாச்சியார். இந்த பறவை நாச்சியாரை பார்த்து காதலிக்கும் போதால் அவர் என்ன பண்றாரு, உனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது என்று ஓலையை காட்டுகின்றார். ஓலை கொடுத்து ஆட்கொண்டான் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயகன், நூலை கொடுத்து ஆட்கொண்டான் மாணிக்க வாசகர்.
சிவபெருமான் தில்லை சிற்றம்பலவன் கையொப்பமிட்டது என்று இன்றளக்கு இருக்கு. அது மாணிக்க வாசகர். வான் கலந்த மாணிக்க வாசகா நீர் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள், தேன் கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பது. அது ஒரு தடவை படிச்சா போதுங்க அந்த நமச்சிவாய திருவாசகத்தை. திருவாசகத்துக்கு உருகாதான், ஒரு உருகாதான். அடுத்ததுங்க சூளை நோய் கொடுத்து யாரு? அப்பர். 81 வயசு அப்பர். அப்பர் 16 வயசு ஞான சம்பந்தம். பாலு ஞான குழந்தை சீர்காழி தளத்திலே அப்பா படியில விட்டுட்டு போய் குளத்துல முழுகுறாரு. உடனே காணும்னு அம்மே அம்மே அப்படின்னு அழுகுறாரு. உடனே பார்வதி சிவபெருமான் பார்வதி பக்கத்தில் இருக்கிற பார்வையை பார்த்து, அம்மா அந்த குழந்தைக்கு பால் தங்க கிண்ணத்திலே பால் கொண்டு கொடுத்து வாங்க. ஒரு பாலை குடிச்சுன்னா பால் வலியுது. அவங்க அப்பா பாக்குறாரு, என்னது யார் உனக்கு பால் கொடுத்தது? ஏன்னா உண்ணின்ற உணவானது மிக தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த உணவுக்கு ஏற்றபடிதான் நம்முடைய உள்ளங்களும் குணங்களும் நடக்கும். அதனால நீ யார்கிட்ட போய் சாப்பிட்ட, எவர்கிட்ட போய் இந்த பாலை வாங்கி கொடுத்துன்னு கையை ஓங்குகின்றார். கரிதோச்சி மெல்லடகம் பெரிய புராணம் இது. புறநானூர்ல கூறுவாங்க. ஏன்னா ரொம்ப மிக வேகமாக ஓங்கி அடிக்க போகும்போது அதான் கரிதோச்சி மெல்லடகம். அந்த அப்பா அடிக்க ஓங்குறாரு. உடனே அந்த குழந்தை தோடுடைய செவியன் விட ஏறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை புரிபூசியன் உள்ளம் கவக்கல் ஏடுடைய மலரான் உனைநாள் பணிந்தேத்த பீடுடைய பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவன் என்றேன் பாடுறாரு. யாரு? இத்து பிளஸ் தோடு போட்டுறாங்க. ஏன்னா அம்மையப்பர் இந்த சிவபெருமான் அம்மையும் அப்பனுமாக உள்ளது. அந்த வகையில இந்த தோடு தெரியுது. முதல்ல அதை பார்த்து அந்த திருஞான சம்பந்தர் பாடுகின்றார். அப்பேற்பட்ட பாலை கொடுத்து ஆட்கொண்டார் திருஞான சம்பந்தர், நூலை கொடுத்து ஆட்கொண்டார் மாணிக்க வாசகரை, ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரமூர்த்தி நாயனார். அதாவது சூளை நோயை கொடுத்து ஆட்கொண்டார் திருநாவுக்கரசர். எவ்வளவோ சொல்லி கேட்கல. அந்த சமண மதத்தில் போய் சேர்ந்து சமண மதம் தான் உயர்ந்தது என்று அந்த மதத்திலே இருந்ததினால் சிவபெருமான் சூளை நோயை கொடுக்கிறார். அந்த அந்த முனிவர்கள்லாம் பல்வேறு விதமான தண்டனைகளை எல்லாம் கொடுக்கின்றார்கள். பூமியிலே நடக்க வச்சு யானையை இடறச் செய்கின்றார்கள். ஐஸ் கல்லறையிலே குளிர்சா பட்டியல அடைச்சி வைக்கிறாங்க. கல்லிலே கட்டி கடல்ல விடுறாங்க. அதை தெப்பமா கட்டுணை புட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாயமே. இந்த நமச்சிவாய மந்திரங்கிறது மிக உயர்ந்தது. ந என்றால் இதை, மா என்றால் வயிறு, சி என்றால் காது. இப்படி நம்ம உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளை சொல்லுவதுதான் ஓம்னா ஓங்காரம். எந்த ஒரு சாதாரண ஒரு டம்ளர் எடுத்து காதில் வச்சு பாருங்க, சத்தம் வரும். உலகம் ஓங்காரம் உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கின்றது. அந்த வகையிலே ஓம் நமச்சிவாயம். அருட்பெருங்கடலாய் ஆனந்த ஜோதியாய் தன் அருள் அமுதை வழங்கிக் கொண்டிருக்கிறார் திருவாரூரை ஆழி தேரோட்ட பெருவிழாவிலே தியாகேச பெருமான். இதோ மிக அற்புதமான வகையிலே பக்தர்கள் ஆடி கழிக்கக்கூடிய அந்த அற்புத திருவிழாவை இங்கே நாம் நேரடியாக உள்ளம் உருக தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், பக்தன் வேறு பகவான் வேறு அல்ல. இருவருமே ஒன்றிணைந்து பக்தன் பகவானாக, பகவானே பக்தனாக இங்கே ஆடிக்கழித்த அந்த அற்புத காட்சியை பார்க்கும் பொழுது 14 உலகங்களிலும் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் இங்கே வந்து விட்டார்களோ. அதென்ன 14 புவனங்கள்? மேலே 7 உலகம், கோலோக, சத்தியலோக, தபோலோக, ஜனோலோக, மகர்லோக, சுவர்லோக, புவர்லோக என்று மேலே இருக்கும் 7 உலகங்கள், கீழே இருக்கும் 7 உலகங்கள், அதல விதல சுதல தலாதல மகாதல ரசாதல பாதாள என்று சொல்லக்கூடிய கீழே 7 உலகங்கள் என்று 14 புவனங்களிலும் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த ஈசனை துதி பாடுகிறார்கள் என்றால், அங்கே ஆகாய பெருவெளியிலே நாம் காணக்கூடிய காட்சி சூக்கும உருவத்திலே சித்தர்களும் முனிகளும் ஞானிகளும் தபோ யோகிகளும் தேவர்களும் இந்திராதிகளும் சனகாதிகளும் திரண்டு வந்து இந்த திவ்யமயமான திருவிழாவை கண்டு ஆனந்திக்கிறார்களோ, ஈசனோடு அவர்களும் ஆடி பாடி கொண்டாடுகிறார்களோ என்ற எண்ணம் தான் வருகிறது. நாரத மகரிஷி பிரம்மாவிடம் கேட்டாராம், எம்பெருமானே, சிவபெருமானுடைய தலங்களிலே மிக மிக சிறப்பு வாய்ந்தது என்ன என்று கேட்ட பொழுது பிரம்மன் கூறினார், 7400 தலங்கள் இருக்கின்றன. அதிலே இவற்றிலே குறிப்பிடத்தக்கது 1008, அவற்றிலே மகிமை பொருந்தியது 100, 100 வணங்கத்தக்கவை 68, அவற்றிலே அற்புதம் மிக்கவை 24, அந்த 24 பூஜிக்கத்தக்கவை 8. அந்த 8 தலங்களிலே திருக்கைலாயம், காசி, திரு அண்ணாமலை, காளஹஸ்தி, மதுரை, சிதம்பரம் என்று திருவிடைமருதூர் என்று சொல்லும் பொழுது அதிலே மிக மிக முக்கியமாக திரு ஆரூர் முதன்மை ஸ்தானத்தை பெறுகிறது. ஆக வாழ்விலே முதன்மை பெற வேண்டும், வெற்றி இலக்கை எட்ட வேண்டும் என்பதற்காக, வெற்றியை பற்றி தருவதற்காக திருத்தேரிலே வருகிறான் சபாபதியான உமா மகேசனான தியாகராஜ பெருமான்.
அந்த வகையிலே மிக மிக அற்புதமாக வரக்கூடிய இந்த திருத்தேர் உலாவை நாம் அந்த ஈசனை வருக வருக வருக, அருள் தருக தருக தருக, உள்ளம் உருக உருக உருக, பாவம் கருக கருக கருக, பேரொழியாய் எழுக எழுக எழுக, பிறவிகள் எல்லாம் கலைக கலைக கலைக, பாரத தேசம் வல்லமை பெருக 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 என்று ஆனந்த கண்ணீரிலே மனமெல்லாம் இணைந்து கொண்டாட அந்த பக்தர் வெள்ளத்தோடு நாமும் இந்த பகவானை, தியாகேசனை, கமலாம்பிகையை, நீலோத்பலாம்பிகையை நாமும் இங்கே தந்தி தொலைக்காட்சியின் வாயிலாக நேரலையாக நேரில் சென்று தரிசிக்க இயலாவிட்டாலும் கூட இந்த அற்புதமான தொலைக்காட்சியிலே உள்ளம் தந்தியடிக்க மனமெல்லாம் சிவ துதியை கூறி அந்த ஈசனை சிந்தித்து சிந்தித்து நாமெல்லாம் சிவமாமோம், சிவமே தவமானது என்ற ஞான நிலையை, மோன நிலையை அடையக்கூடிய அற்புதமான தருணத்திலே அங்கே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களை எல்லாம் நாம் ஒரு புறத்திலே பார்க்கிறோம். அன்பர்களே, பெரியோர்கள் கூறுவார்கள், பக்தன் நின்று கொண்டு பாடினால் பகவான் அவனுடைய திருவடியிலே அமர்ந்து கொண்டு கேட்பானா. அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது இவ்வாறு பக்தர்களின் மேன்மை தங்கிய பக்திதானே திரு ஆழி தேரோட்டமாக இங்கே உலவிக் கொண்டிருக்கிறது. இதுபோல் பக்தி செய்தார் கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்று சொல்வதற்கேற்ப திருவாரூர் திரு ஆழி தேரோட்ட பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பர்களே, அந்த அற்புதமான மகிமைகளை, இனிமைகளை, வாழ்வின் சுவை மிகுந்த வெற்றி பகுதிகளை எல்லாம் தந்தி தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். அன்பர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு சில அற்புத தகவல்களோடு ஐயா புலவர் சுகுமாரன் அவர்கள் இங்கே தொடர்வார்கள். ஆரூரா ராகேசா அந்த அளவில் மிக உன்னதமான நாள், உயர்வான நாள், சிறப்பான நாள், எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய நாள். இந்த திருவாரூர் மாவட்டமே, தமிழ்நாடே இந்த திருவாரூரிலே திரண்டு நின்று இந்த அற்புதமான காட்சியை திருவாரூர் தேரானது ஆடி அசைந்து கீழே வீதியிலிருந்து இப்பொழுது தெற்கு வீதி முனைக்கு வந்துள்ளது. அந்த வடம்போக்கி என்று தெரு என்று இந்த வடத்தை போக்கு கொண்டு செல்வதனால் அதற்கு வடம்போக்கி தெரு என்று பெயர். அந்த வகையில் மிக சிறப்பு பெற்ற இந்த குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் செறிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் எடுத்த முனைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை. காரைக்கால் அம்மையார் உற்சவம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆடி மாதத்திலே மாங்கனி திருவிழா வருகின்ற 16ஆம் தேதி அந்த புனிதவதிக்கு கொடுக்கப்பட்ட அந்த 2 மாம்பழத்தை ஒரு மாம்பழமை வந்து பரதேசி அவர்கள் வந்து கேட்டதற்கு கொடுத்து விடுகின்றார். முன்ன வந்த கணவன் அந்த பழத்தையும் கொண்டு வா என்று கேட்டதற்கு அவர் உள்ளே போய் சிவபெருமானை வணங்கும் போது அந்த பழம் வருகின்றது. அந்த வகையிலே இந்த திருவாரூர் தேர் திருவிழாவினை மிகச் சிறப்பான முறையிலே நாம் எங்கிருந்தாலும் உலக மக்கள் ஏறத்தாழ 50 கோடி மக்களுக்கு மேல் இந்த நிகழ்ச்சியை கண்ணார கண்டு மனமொழிமைகளால் வணங்கி எல்லா பெயர்களும் பெற வைத்த அந்த தந்தி டிவிக்கு மிகுந்த நன்றியை எங்களுடைய சார்பிலை தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம். அன்பர்களே, மிக மிக சிறப்பாக ஆனந்தமாக திருவாரூர் ஆழி தேரோட்ட நிகழ்வை இதுவரை நாம் கண்டுகளித்தோம். கண்டவர்கள் கேட்டவர்கள் அனைவரும் இன்புற்று வாழ அந்த தியாகேச பெருமானின் அருளை நமது தந்தி தொலைக்காட்சியின் வாயிலாக சிந்திக்கிறோம். அன்பர்களே, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சர்வம் ஸ்ரீ தியாகேச பெருமானின் திருவடிகளுக்கே அர்ப்பணம் என்று கூறி இத்துடன் இந்த இனிமையான அருமையான பக்தி நிகழ்வினை நிறைவு செய்து மீண்டும் நாம் தந்தி தொலைக்காட்சி நிலையத்திற்கு திரும்புகிறோம்.